வணக்கம் நேர்களே. ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உக்ரைன் போர், பொருளாதார நெருக்கடியில் ரஷ்யா, கிரைமியாவில் பதற்றம். ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்லும் பிரிட்டன் மக்களுக்கு புதிய கட்டணங்கள். எல்னினோ காலநிலை மாற்றம், உலக நாடுகளுக்கு ஐநா எச்சரிக்கை. உக்ரைன் போர், புட்டினின் ராணுவ வியூகத்தை வீழ்த்திய திருப்புமுனை. ஈரான் ஏவுகணை தாக்குதல், டிரம்பின் போர் நிறுத்த ஒப்பந்தம் சுக்குநூறாக உடையும் அபாயம். முடங்கியது 1000 பில்லியன் முதலீடு. மின்சார கட்டமைப்பு பற்றாக்குறையால் ஐரோப்பாவில் கடும் நெருக்கடி. ஆத்திரத்தின் உச்சத்தில் புட்டின். இது அப்பட்டமான பொய் என பொதுமேடையில் வடித்த ரஷ்ய அதிபர். நாடு கடத்தல் சகாப்தம் தொடங்கிவிட்டது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் அதிரடி முடிவால் அகதிகள் அதிர்ச்சி. இனி விரிவான செய்திகள். உக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்யாவின் ராணுவ வீரியம் குறைந்து வருவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. மேற்கத்திய நாடுகளின் பொருளாதார தடைகளால் ரஷ்யாவின் பொருளாதாரம் மிக கடுமையான சரிவை நோக்கி சென்றுள்ளது. போர்க்களத்தில் உக்ரைன் ராணுவம் புதிய பகுதிகளை கைப்பற்றி முன்னேறி வருவதாக கூறப்படுகிறது. ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் உள்ள கிரைமியா பகுதியில் உக்ரைனின் தாக்குதல்கள் அதிகரித்துள்ளதால் அங்கு பதற்றம் நிலவுகிறது. கிரைமியா மக்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ள அச்சத்தை போக்க யாரும் பீதியடைய வேண்டாம் என ரஷ்ய அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். போருக்கான செலவுகள் அதிகரித்து வருவதால் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கு உள்நாட்டில் அரசியல் அழுத்தங்கள் உருவாகி வருகின்றன. சர்வதேச அளவில் ரஷ்யாவுக்கான ஆதரவு குறைந்து வரும் நிலையில் இந்த யுத்தம் உலகளாவிய பொருளாதாரத்திலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது. ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்லும் பிரிட்டன் மக்களுக்கு புதிய கட்டணங்கள். ஸ்பெயின், கிரீஸ், பிரான்ஸ் போன்ற ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்லும் பிரிட்டன் சுற்றுலா பயணிகளுக்கு கூடுதல் கட்டணங்கள் விதிக்கப்பட உள்ளன. ஐரோப்பிய ஒன்றியத்தின் புதிய ETIAS நுழைவு அனுமதி திட்டத்தின் கீழ் இந்த புதிய நடைமுறை அமுலுக்கு வருகிறது. பிரிட்டன் பயணிகள் இனி ஐரோப்பிய நாடுகளுக்குள் நுழைவதற்கு முன் ஆன்லைன் வழியாக பதிவு செய்து குறிப்பிட்ட தொகையை செலுத்த வேண்டும். சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தவும் உள்ளூர் உள்கட்டமைப்புகளை மேம்படுத்தவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த கூடுதல் கட்டண உயர்வு விதிமுறையை கழிக்க திட்டமிடும் பிரிட்டன் குடும்பங்களுக்கு கூடுதல் நிதி சுமையை ஏற்படுத்தும் என அஞ்சப்படுகிறது. புதிய விதிகள் மற்றும் கட்டண விவரங்கள் குறித்த விழிப்புணர்வை சுற்றுலா பயணிகள் முன்கூட்டியே பெற்றிருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். எல்னினோ காலநிலை மாற்றம், உலக நாடுகளுக்கு ஐநா எச்சரிக்கை. பசிபிக் பெருங்கடலில் மீண்டும் எல்னினோ காலநிலை மாற்றம் மிக விரைவில் தீவிரமடைந்துள்ளதாக ஐநா சபை எச்சரித்துள்ளது. இந்த மாற்றத்தின் காரணமாக உலகெங்கிலும் வெப்பநிலை வரலாறு காணாத வகையில் புதிய உச்சத்தை தொடக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சில பிராந்தியங்களில் கடுமையான வறட்சியும் மற்ற சில பகுதிகளில் வழக்கத்திற்கு மாறான கனமழையும் வெள்ளப்பெருக்கும் ஏற்பட வாய்ப்புள்ளது. தீவிரமடைந்து வரும் புவி வெப்பமயமாதல் இந்த எல்னினோ தாக்கத்தின் விளைவுகளை மேலும் மோசமாக்கும் என நிபுணர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். விவசாயம், நீர் மேலாண்மை மற்றும் பொதுமக்களின் வாழ்வாதாரத்தில் ஏற்பட போகும் பாதிப்புகளை எதிர்கொள்ள நாடுகள் தயாராக வேண்டும் என ஐநா அறிவுறுத்தியுள்ளது. தீவிரமான வானிலை மாறுபாடுகளிலிருந்து மக்களின் உயிர்களையும் உடைமைகளையும் பாதுகாக்க உலகளாவிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அவசியமாகின்றன. உக்ரைன் போர், புட்டினின் ராணுவ வியூகத்தை வீழ்த்திய திருப்புமுனை. உக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினின் திட்டங்கள் கடுமையான பின்னடைவை சந்தித்துள்ளதாக இராணுவ ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். போர்க்களத்தில் ஏற்பட்ட ஒரு குறிப்பிட்ட முக்கிய திருப்புமுனை ரஷ்ய இராணுவத்தை நிலைக்குலைய செய்து பெரும் நெருக்கடிக்குள் தள்ளியுள்ளது. உக்ரைன் படைகளின் ஆக்ரோஷமான எதிர்த்தாக்குதல்களால் ரஷ்யா தனது கட்டுப்பாட்டில் இருந்த சில முக்கிய பகுதிகளை இழக்க நேரிட்டது. மேற்கத்திய நாடுகள் வழங்கிய நவீன ஆயுதங்களும் துல்லியமான உளவு தகவல்களும் உக்ரைன் இராணுவத்தின் வெற்றிக்கு முக்கிய காரணியாக அமைந்தன. இந்த எதிர்பாராத தோல்விகளால் ரஷ்ய இராணுவத்தின் உயர் அதிகாரிகளுக்கிடையே கடுமையான கருத்து வேறுபாடுகளும் விவாதங்களும் எழுந்துள்ளன. தற்போதைய சூழல் போரின் போக்கையை மாற்றி அமைந்துள்ளதால் ரஷ்யா தனது அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து தீவிரமாக ஆலோசித்து வருகிறது. ஈரான் ஏவுகணை தாக்குதல், டிரம்பின் போர் நிறுத்த ஒப்பந்தம் சுக்குநூறாக உடையும் அபாயம். அமெரிக்க படைகள் ஈரானின் ட்ரோன் தளங்களை அதிரடியாக அழித்ததால் இரு நாடுகளுக்கும் இடையே போர் பதற்றம் உச்சத்தை எட்டியுள்ளது.
இதற்கு பழிவாங்கும் நோக்கில் அமெரிக்காவின் முக்கிய நட்பு நாடான குவைத் மீது ஈரான் ஏவுகணைகளை வீசி தீவிர தாக்குதல் நடத்தியுள்ளது. குவைத் எல்லையை நோக்கி பாய்ந்து வந்த ஈரான் ஏவுகணைகளை அந்நாட்டின் வான் பாதுகாப்பு படை நடுவானில் சுட்டு வீழ்த்தி முறியடித்தது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பெரும் முயற்சியுடன் கொண்டு வந்த தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தம் இந்த தாக்குதலால் முற்றிலும் உடையும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. ஈரானின் இந்த அத்துமீறலுக்கு குவைத் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளதோடு அமெரிக்கா இதனை மிக மோசமான போர் நிறுத்த மீறல் என சாடியுள்ளது. உலகளாவிய கச்சா எண்ணெய் போக்குவரத்தின் முக்கிய மையமான ஹார்முஸ் ஜலசந்தி பகுதியில் போர் மேகங்கள் சூழ்ந்துள்ளதால் சர்வதேச சந்தை அதிர்ச்சி அடைந்துள்ளது. முடங்கியது 100 பில்லியன் முதலீடு. மின்சார கட்டமைப்பு பற்றாக்குறையால் ஐரோப்பாவில் கடும் நெருக்கடி. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்க ஐரோப்பிய நாடுகள் பல ஆண்டுகள் தாமதிப்பதால் 100 பில்லியன் யூரோவுக்கும் அதிகமான முதலீடுகள் முடங்கியுள்ளன. பலவீனமான உள்ளூர் மின்சார கட்டமைப்புகள் பெருமளவில் உற்பத்தியாகும் தூய்மையான மின்சாரத்தை கையாள முடியாமல் திணறி வருகின்றன. இதனால் சுமார் 730 கிகாவோட் திறன் கொண்ட பசுமை ஆற்றல் மற்றும் பேட்டரி சேமிப்பு திட்டங்கள் இணைப்பு கிடைக்காமல் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றன. இந்த தாமதம் காரணமாக ஐரோப்பிய நாடுகள் இன்னும் விலை உயர்ந்த மற்றும் சுற்றுச்சூழல் மாசை ஏற்படுத்தும் நிலக்கரி மற்றும் எரிவாயுவையே நம்பியிருக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளன. முறையான மின் விநியோக கட்டமைப்பு இல்லாததால் வீணாகும் மின்சாரத்திற்கு நஷ்ட ஈடு வழங்க வேண்டியுள்ளதால் நுகர்வோரின் மின்சார கட்டணம் கடுமையாக உயர்கிறது. ஐரோப்பாவின் இந்த மோசமான உள்கட்டமைப்பு முடக்கம் உலகளாவிய பசுமை ஆற்றல் மாற்றத்தையும் அதன் பொருளாதார திறனையும் முற்றிலும் சீர்குலைக்கும் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். ஆத்திரத்தின் உச்சத்தில் புட்டின். இது அப்பட்டமான பொய் என பொது மேடையில் வெடித்த ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் பொது நிகழ்ச்சி ஒன்றில் திடீரென தனது கட்டுப்பாட்டை இழந்து தன் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக கடும் ஆத்திரத்தை வெளிப்படுத்தியுள்ளார். தனக்கு எதிராக பரப்பப்படும் மேற்கத்திய நாடுகளின் அறிக்கைகள் அனைத்தும் முற்றிலும் ஜோடிக்கப்பட்டவை என்றும் அவை மிக மோசமான அப்பட்டமான பொய்கள் என்றும் மேடையில் முழங்கியுள்ளார். உக்ரைன் போர் மற்றும் ரஷ்யாவின் உள்நாட்டு பொருளாதார சிக்கல்கள் குறித்த ஊடகங்களின் கேள்விகள் புட்டினை கடுமையான கோபத்திற்கு உள்ளாக்கியதாக தெரிகிறது. சர்வதேச அரங்கில் ரஷ்யாவுக்கு எழுந்துள்ள தொடர் அழுத்தங்களால் புட்டின் இதுவரை இல்லாத அளவிற்கு மேடையில் எகத்தாளமாகவும் ஆக்ரோஷமாகவும் பேசியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எதிரிகளின் இத்தகைய அவதூறு பிரச்சாரங்களை ரஷ்யா ஒருபோதும் பொறுத்துக் கொள்ளாது என்றும் இதற்கு பின்னால் உள்ள சக்திகள் அம்பலப்படுத்தப்படுவார்கள் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். உலக நாடுகளின் தலைவர்கள் முன்னிலையில் புட்டின் காட்டிய இந்த அதிதீவிர கோபமும் ஆவேசமும் சர்வதேச அரசியல் வட்டாரங்களில் ரஷ்யாவின் தற்போதைய பதற்ற நிலையை அப்பட்டமாக வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. நாடு கடத்தல் சகாப்தம் தொடங்கிவிட்டது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் அதிரடி முடிவால் அகதிகள் அதிர்ச்சி. ஐரோப்பாவில் சட்டவிரோத குடியேறிகளுக்கு எதிராக நாடு கடத்தல் சகாப்தம் அதிகாரப்பூர்வமாக தொடங்கிவிட்டதாக வலதுசாரி ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர் சார்லி வெய்மர்ஸ் திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள் அனுமதியின்றி தங்கியிருக்கும் அகதிகளை கண்டறிந்து அவர்களை கட்டாயமாக வெளியேற்றுவதற்கான புதிய சட்ட வரைமுறைகளுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் ஒப்புதல் அளித்துள்ளது. இதன்படி புகலிடம் மறுக்கப்பட்ட மற்றும் சட்டவிரோதமாக நுழைந்த குடியேற்றவாசிகளை அடைத்து வைக்க ஐரோப்பிய எல்லைகளுக்கு வெளியே நாடு கடத்தல் மையங்கள் அமைக்கப்பட உள்ளன. சட்டவிரோத குடியேற்றவாசிகளை தேடி கண்டுபிடிப்பதற்காக சந்தேகத்திற்குரியவர்களின் வீடுகளுக்குள் அதிரடியாக நுழைந்து சோதனை நடத்த அந்நாட்டு போலீசாருக்கு கூடுதல் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் இந்த மிக கடுமையான நாடு கடத்தல் சட்டத்திற்கு மனித உரிமை அமைப்புகள் மற்றும் இடதுசாரி தலைவர்கள் தங்களது கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்துள்ளனர். பல ஆண்டுகளாக நிலவி வந்த சட்டவிரோத குடியேற்ற பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்க ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்கா பாணியிலான கடுமையான தற்காப்பு நடவடிக்கையை கையில் எடுத்துள்ளது சர்வதேச அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.